இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பா, என்ன அடி? பாரதி, உன்னா பாரதி, என்ன பண்ணிட்டு இருக்க? ஏ பாரதி, எதுக்காக மித்ராவை அடிச்ச? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? யாரு என்னன்னு வரமுறை தெரியாம ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்க. என்ன கேட்டீங்க? எனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சான் தானே? அது உங்க பேத்தி மித்ரா கிட்ட கேளுங்க. அப்புறம் யாருக்கு நிஜமாவே பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பாரதி, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரி கிடையாது. வர வர இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சுத்தமா மரியாதையே இல்லாம போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, மரியாதை கொடுக்கற மாதிரி நடந்துக்கிட்டவங்க யாரையும் நான் இப்படி பேச வேண்டிய அவசியமே இல்ல. என்ன நீ ரொம்ப பேசிக்கிட்டே போற? நீ யாரு என்னன்னு உனக்கு மறந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லாம நீ பாட்டுக்கு வார்த்தைய வளர்த்துக்கிட்டே போற. ஒழுங்கா நடந்துக்க, இல்ல நடக்கிறதே வேற. என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி பண்ண? இன்னைக்கு என் வாழ்க்கையோட ரொம்ப முக்கியமான நாள். அது எல்லாத்தையும் கெடுத்து நாசமாக்குற மாதிரி இவ பண்ணி வச்சிட்டா. அது என்னன்னு நான் சொல்றதை விட அது உங்க பேத்தி வாயாலே கேளுங்க. மித்ரா, இங்க என்னதான் நடக்குது? எங்க கண்ணு முன்னாடியே உன்னை அறையிறா. கேட்டா காரணத்தை சொல்லாம கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்கா. அப்படி என்னதான் நடந்துச்சு? இவதான் எதையோ மனசுல வச்சுக்கிட்டு இந்த மாதிரில பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா பாட்டி. நீங்களே என்னன்னு கேளுங்க. வர வர இவ போடுற ஆட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு. போதும் மித்ரா, பண்றதையும் பண்ணிட்டு அப்படியே ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி நடிக்காத. இன்னைக்கு என்னோட கல்யாண நாள். நான் என் கல்யாணத்தன்னைக்கு கட்டின புடவைய கட்டிக்கிட்டு இன்னைக்கு கோயிலுக்கு போலான்னு ஆசையா இருந்தேன். அந்த புடவைய எனக்கு தெரியாம எடுத்துட்டு வந்து எரிச்சிட்டு எப்படி உன்னால ஒண்ணும் தெரியாத மாதிரி பேச முடியுது? பாரதி சொல்றது உண்மைதான். மித்ரா பழைய துணி வேணும்னு என்கிட்ட வந்து கேட்டா. நான் கொடுத்த துணியோட பாரதியோட புடவையும் யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்து எரிச்சிட்டா போல.